கற்றபின் முல்லைப்பாட்டின் காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கையை சூழலை உணர முடிகிறதா? உங்களின் கருத்துக்களை பதிவு செய்க. ஆம், முல்லைப்பாட்டின் காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழலை உணர முடிகிறது. முல்லை நில கடவுள் திருமார் கார்காலமானதால் எப்பொழுதும் மழைவளம் கொழிக்கும். மாலை பொழுதில் கால்நடைகள் பகலில் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் நேரம். காத்திருத்தல், அதாவது இருத்தல் நிமித்தமும் ஆன உரிபொருள். தலைவன் வருகைக்காக காத்திருக்கும் தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்ற வாழ்க்கையை சூழலை உணர முடிகிறது. முல்லை பூக்களோடு நாழி நெல் சேர்த்து தூவி தெய்வ வழிபாடு செய்து விரிச்சி கேட்டு நின்றனர். சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதை கண்ட ஓர் இடைமகன் அந்த கன்றுக்குட்டியிடம் புல்லை மேய்ந்து உன் தாய் விரைவாக வந்துவிடும், வருந்தாதே என்றாள். இந்த நல்ல சொல்லை நாங்கள் கேட்டோம், தலைவனும் விரைந்து வந்துவிடுவான் என்று முதுபெண்டீர் விரிச்சி கேட்ட செய்தியை சங்ககால நூலாகிய முல்லைப்பாட்டில் காண முடிகிறது.